योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री राम जय रामा, जय जय रामा, श्री राम जय रामा, जय 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 जय रामा। सीताराम सीताराम सीताराम, सीताराम सीताराम सीताराम, सीताराम सीताराम सीताराम, सीताराम सीताराम सीताराम। परमपुरुष योगीराम सुकुमार महाराज की जय हो। வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி. பார்த்த புண்ணியாத்மாக்களே, நம்ம உலக பிரார்த்தனை, அதில் உலக மக்களுக்கெல்லாம் பிரார்த்தனை. உலக அரசியல்லாம் போர் பதட்டங்களை உருவாக்கக்கூடாது, எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பல முறை பகவான்கிட்ட கொண்டாடி பிரார்த்தனை செய்திருக்கிறார். பலனாக இன்றைக்கு பகவான் அந்த பிரார்த்தனையை வெற்றி பெற வைத்திருக்கிறார். பல முறை சொல்லியிருக்கின்றோம், மூன்றாவது உலகப் போர் வருமா என்று பல நாடுகளில் உள்ள அன்பர்கள் அடியேற்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதன் பெரிய பயன்தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது அவர் அறிவித்த 3 அறிவிப்புகள். எந்த நாட்டு கூடயும் போர் தொடுக்க மாட்டோம், அதே போல் யாருக்கும் நாங்கள் போர் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், போர் வராதுங்கிற இதில் எல்லா அற்புதமாக சொல்லியிருந்தார். அது எல்லோருக்கும் ரொம்ப ஆனந்தத்தை எல்லா வெளிநாட்டில் கூட ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க, அதுபோல் நடந்துச்சு, ரொம்ப அமைதியாகிட்டு போவோம், இல்லைன்னா உலக போர் வந்துடுன்னா உலகமே அழிஞ்சு போவோம், நம்ம இருப்போமா இல்லையா, இந்த உலகம் இருக்குமா என்ற கேள்விக்குறியில் இருந்த இடத்த எல்லாம் இல்லாமல் ஆக்கியது பகவான் நம்முடைய கான்செப்டே தான். லோகா சமஸ்தா சுகினோம வந்து எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், அதற்கு யோகிராம் சூரத்குமார் அருள் புரிதல் வேண்டும். கான்செப்டே அதான். எல்லாரும் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம், இதை செய்யலை அதை செய்யலை, அங்கே போனால் சரியாக வருமா, இங்கே போனால் சரியாக வருமா, இதே கன்ஃபியூஸ் மைண்டில். அதையெல்லாம் மாற்றணும்னா ஒரே வழி பக்தி. அதான் பாகவத்தை சொல்லணும், பக்தி, பக்தி மூலமாக ஞானம் கிடைக்குது, வைராக்கியம். அந்த வைராக்கியம் இருந்தால்தான் சாதனை வெற்றி பெற முடியும். ஏன்னா பகவான் இவ்வளவு அற்புதம் விட மாட்டார். பாருங்க, நம்ம பாரத பிரதமர் அவங்க போயிட்டார், இன்னும் சொல்லி ஆகணும். அரசியலுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா பாரத பிரதமர் இன்னைக்கு பிரதமராக தேர்ந்தெடுத்ததே யோகிராம் சார். அதுக்கு சுரேஷ் பத்தானிங்கிறவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மறைக்க முடியாத ஒரு செய்திகள், உண்மையானது, சத்தியமானது. அந்த பிரதமர் அவங்க போய் இருக்கக்கூடிய சீட்டை எடுத்துக்கிட்டு அதை அமர வச்சு பின்னால் நிற்கிறார். உலக அரசியலில் எது நடக்காது. ஏன்னா பகவான் ஏன்னா அவர்கிட்ட ஓடிட்டு சேர்ப்பார். நம்ம டெய்லி பிரார்த்தனை நம்ம நாட்டில் நல்லபடியாக நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அது யாராக இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாங்க, அதுதான் நம்ம கான்செப்ட். சத்தியம் தர்மத்தின் படி நடக்கணும். அப்படி நடந்ததுனால தான் இன்றைக்கி அது அமெரிக்காவில் சிறப்பான வரவேற்பு, மக்கள்லாம் ஆனந்தமாக பண்ணாங்க, இந்தியர்கள் பண்ணாங்க. அதேபோல் வெளிநாட்டவர்கள் துளசி அந்த பெரிய துறை, ஒரு பெரிய துறையில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் எல்லாரும் பண்ணாங்க. பார்க்கின்ற ஒரு பேரானந்தம். நம்முடைய பிரார்த்தனை பலித்து விட்டது, பிரார்த்தனை பலித்து விட்டது. அதற்கு சாட்சி தான் இன்று நாளாக நடந்த இதான் சாட்சி. பல தீர்மானங்கள் கையெழுத்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது?
நீ எதை கேட்டாலும் கொடுப்பான். குரு ததாதி, எதையும் கொடுப்பார். ஆனால் கேட்க மாட்டீங்க. உனக்கு ஆணவம் கண்மம் இருக்குங்க. நாங்களே அப்படித்தேன் இப்படித்தேன் இன்னும் இருக்கோம். அதெல்லாம் விடணும். நான் இந்த எண்ணம் ஒழியணும். நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுங்கிறது ஒழியணும். நான் இல்லைன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, பேசிக் லெவலில் சின்ன லெவலில் இருந்து கூட ஒரு ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறவங்களாலும் அதே போல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆணவத்தை ஒழிக்கணும். ஆன்மீகம் அதான். ஆணவம் கல்வி மாயை. மாயை வீசிக்கக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நம்மளை வந்து இழுத்து தள்ளும், ஆசையை காட்டும். இது இவ்வளோ தூரம் பார்க்குறோம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னி அதை காண முடியாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பகவானுடைய நாமத்தை சொல்லவில்லை என்றால் தப்ப முடியாது. பாருங்க, 6-3 நாட்களாக சாமி ஒரு கொடுத்துருந்தார். அந்த வேலையை செய்து தான் இப்போ இதைத்தான் சாயந்தரம் வந்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல். அவர் இருந்து அவருடைய திருவடியை சிக்கன பிடித்தேன். இது பிடிக்கணும். பிடிக்காத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம உலக பிரார்த்தனை பண்ணதில்லை, எல்லாமே நடக்கும். உலக மக்கள்லாம் அமைதியாக இருக்கணும். இப்போ எல்லாம் நான் அமைதியாகிட்டேன். போருமா நம்ம இப்போ சம்பாதிச்சு வச்சு போயிருமா. பாருங்க, இன்னைக்கு தீவிரவாதிகள் நம்ம நாட்டை அச்சுறுத்திய தீவிரவாதிகளாக கைதாகி கொண்டு. எதுக்கு சொல்கிறோம்னா, பகவான் அந்தந்த மை ஃபாதர்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் பாரு. சரியான நேரத்தில் சரியாக வழி நடக்கும். அது பகவான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை சொன்னால் நமக்கு சௌபாக்கியம். அதனால் நம்ம எல்லாரும் சரணாகதி நின்று சரணாகதி இல்லை, மீடியமாக நின்று இப்படி புரிஞ்சு கூட கும்பிடு போடுற சரணாகதி, டோட்டல் சரணாகதி. அப்படி இருந்தால் சாமி நம்மளை காப்பாற்று. கையை தூக்கி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சம்சார சாகரத்தை வந்து கிடைக்கும். அது பார்க்கணும். அது பார்த்து உலக பிரார்த்தனையாக நம்ம பண்ணியிருக்கோம். உலக மக்கள் எல்லாம் எல்லா ஐஸ்வர்யம் பெற்று, லட்சுமி கடாட்சம், குபேர சம்பத்து, எல்லா உலக மக்கள் நமக்கு கான்செப்டில் காணிபடுத்தக்கூடிய கான்செப்டே தான். குடி செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது. உலக மக்கள்னால் நம்ம இந்தியா மக்களும் வந்துடுவாங்க. எல்லோரும் அருள் செல்வம், பொருள் செல்வம், லட்சுமி கடாட்சம், குபேர சம்பத்து பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழும். நான் இருந்தேன் 50 வயசில் போயிட்டான், 60 வயசில் போயிட்டான். அந்த வார்த்தைகள் பகவானுடைய சேவை செய்வதற்கு எனக்கு தெம்பைத்தான், திராணியைத்தான், வலிமையைத்தான், ஆனந்தத்தை கொடு. இதெல்லாம் அவர் கொடுப்பார், சர்வசாதாரணம். அதே போல் அந்த பிரார்த்தனைகள்லாம் சொல்லுவோம். அதனால் எல்லா மக்களும்